ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 and 6+ month பேபிக்கு ராகி கூழ் எப்படி ரெடி பண்ணலான்றது தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர் விட்டு இந்த மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. ராகி பவுடருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி ராகி பவுடர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அரை பாலாடு அளவு தாய்ப்பால், கொஞ்சமாக ஜீ, தேவையான அளவு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக பாயில் ஆனாலே போதுங்க. கரைச்சி வச்ச ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வெந்து வர வரைக்கும் சிம்மில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு 3 minutes போல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக சிறிதளவு ஜீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தாய்ப்பால், ஒரு அரை பாலாடு அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி கூழ் ரெடிங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக தான் கொடுக்கணும். 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவு தான் நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ராகி கூழுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ராகி பவுடருக்கான லிங்க் இருக்குது. அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க.